அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஏலகிரி பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூகுள் மேப்புமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, நான் இந்த ரெசார்ட் வந்து போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வந்து உங்கள் கூடயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏலகிரி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அதையுமே வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து செக்இன் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டில் வந்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபுட்டு வந்து ரொம்ப ஆவரேஜாக வந்து இருந்தது. நாங்கள் வந்து பிரியாணி கேட்டிருந்தோம், பிரியாணி எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயின் பிரியாணி மாதிரி ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப காரம், டேஸ்ட்டு ரொம்ப ஆவரேஜாக வந்து இருந்தது. எங்களை மாதிரியே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வாங்கின ஐட்டம்ஸ் வந்து பாதி பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்களுமே வந்து பேலன்ஸ் வந்து வச்சுட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்து வந்தது, ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா டேபிள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இருந்தது. இங்கே ஏலகிரியில் வந்து தீம் பார்க் வந்து குட்டி குட்டியாக நிறையா வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதில் வந்து இஷ்டம் இருக்கோ அதை வந்து நீங்கள் போய் வந்து உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் அந்த மாதிரி எந்த பார்க்குமே வந்து போகல. ஸோ லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி ஏலகிரியை வந்து கார்லேயே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்து இருந்தது. மேப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகுது, சின்ன சந்துலலாம் வந்து கூட்டிகிட்டு போகுது. லாஸ்ட்டாக வந்து ஏலகிரியில் டாப் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான லொக்கேஷன் போட்டு போயிட்டுருக்க வரைக்குமே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நாங்கள் கரெக்டான ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி. தூரத்தில் கொஞ்சம் பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நம்பிக்கையே வந்தது, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் மலை ஏறுற மாதிரி இருக்கும், குட்டியான மலை தான், ஆனால் என்னால் சுத்தமாக வந்து ஏறவே முடியல. கொடைக்கானலில் இருக்க வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து நாங்களுமே வந்து ஏற ஆரம்பித்தோம். இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்து டிக்கெட்டுமே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதுக்கா இவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. வேறு எந்த வியூவுமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து தெரியல எனக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஏலகிரியில் இந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப தூரம் நடந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. பெருசாக எந்த வியூவுமே வந்து இங்கேருந்து தெரியல. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் வேணால் அங்கங்கே வந்து நின்று எடுக்கலாம். இங்கே ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தா வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தோங்கிறது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோமா அப்படின்னு. கீழே இறங்குறதுக்கு எனக்கு சுத்தமாகவே வந்து முடியலை. அப்புறம் கஷ்டப்பட்டு கீழே இறங்கி இளநீ வாங்கி குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே ஆச்சு. அங்கேருந்து இறங்குறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. ஸோ அங்கேருந்து டேரெக்டாக வந்து ரெசார்ட்கே வந்து வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டில் வந்து லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இந்த ரெசார்ட்டில் வந்து ஒரு ஒயிட் வாலுமே வந்து வச்சுருக்காங்க. ஓப்பன் ஏர் தியேட்டர் மாதிரி செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போயிருந்தபோது அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை. நாங்கள் போயிருக்கும் போது அப்பப்போ விட்டு விட்டு மழை தூறிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான செட்டப் எதுவுமே வந்து செய்யலை. அங்கே லைட்டாக வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ சிக்கன் 65மே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதையுமே வந்து ரூம்லேயே வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. சிக்கன் 65 டீ எல்லாமே வந்து குடிச்சிட்டு அப்புறம் ப்ளே ஏரியா போய் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அன்னைக்கு டின்னர் வந்து வெளியே அவுட்டோர்லேயே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான செட்டப்புமே வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பனியுமே வந்து நல்லா பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு மிஸ்டான ஒரு கிளைமேட்லேயுமே பார்த்திங்கன்னா எங்களுடைய டின்னரை வந்து சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இங்கே ரெசார்ட்லேயே வந்து எங்களுக்கான டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லி வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த மெனு பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ், பட்டர் சிக்கன் மசாலா, ரோட்டி, வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் 65 இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூடாக அந்த கிளைமேட்க்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அல்ஹம்துலில்லா அன்னைக்கான டின்னர் வந்து சூப்பராக அந்த கிளைமேட்டில் வந்து சூடாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் டோர் ஓப்பன் பண்ணும்போதே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. லைட்டாக வெயிலுமே வந்து இருந்தது. ஸோ வீட்டில் தான் இந்த டைம்க்கெலாம் வெளியே வந்து வரமாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து வெளியே போய் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே எங்களுடைய மார்னிங் டீயுமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த லைட்டான வெயிலில் டீ குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது. இந்த ரெசார்ட்டில் டீயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது. நைட்டு கொடுத்துருந்த டின்னருமே பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்தது. ஏலகிரியில் நான் சாப்பிட்ட ஃபுட்டு எங்கேயுமே வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபுட்டு மட்டும்தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே வீட்டில் குக் பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட் வந்து இங்கே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இங்கே ரெஸ்டாரண்ட்டுமே வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஃபுட்டை வந்து இங்கேயே வந்து சர்வ் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ரூமில் வேணும்னாலுமே வந்து சர்வ் பண்ணுவாங்க. அவுட்டோர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு வெளியே வேணும் அப்படின்னு சொன்னனால எங்களுக்கு அங்கேயே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ரிலாக்ஸான டேவாக வந்து இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அவ்வளோ காமாக எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அன்னைக்கு ரெசார்ட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உளுந்த வடை, அப்புறம் சாம்பார், இட்லி, பொங்கல், சட்னி இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. எனக்கு ரொம்பவே வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. இந்த ரெசார்ட்க்கு வந்து போகிறீங்கன்னா ஃபுட்டு பற்றி கவலையே படாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஏலகிரி ட்ரிப் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அல்ஹம்துலில்லா அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.